ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கனெக்ட் வித் ஸ்ருதி. இன்றைக்கி பங்குனி உத்திரம் ஸ்பெஷல் எப்படி போச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ரெடியாகி நாங்கள் 2 பேரும் எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து ஆழ்வார்குறிச்சி சாஸ்தா கோயில், அங்கே போக முடியலன்றனால எங்கள் வீட்டு பக்கத்துலேயே எங்கோடி கண்டேன் சாஸ்தா அப்படின்னு ஒரு சாஸ்தா கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணோம். பயங்கரமான பசி. ஸோ நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் ரோடில் இருக்கக்கூடிய ஆரியபவன் ஹோட்டல் போனேன். ஸோ போயிட்டு ஒரு பூரி செட்டு, ஒரு வடை, அங்கே உள்ள தண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக என்னோடய ஃபேவரட் காஃபியோடு முடிச்சுக்கிட்டேன். பூக்கடைக்கு போகலான்னு பார்த்தா அதுக்கு எதிர்த்தால ஒரு சாஸ்தா கோயில் ஏறி போய் பார்த்தா அண்ணாமலை கண்டேன் சாஸ்தா அப்படின்னு போட்டிருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் குலதெய்வம் கோயில் வந்துட்டு ஆழ்வார்குறிச்சியில் இருக்குன்னு, சேம் சாஸ்தா. ஸோ அந்த கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வாங்கி அர்ச்சனையெல்லாம் பண்ணி நல்லா சாமி கும்பிட்டேன். அப்படியே வீட்டுக்கு வர வழியில் பார்த்தா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க வேம்படி மாடன் சேச்சி கொட்டாரம் இசக்கியம்மன் கோயிலில் வந்து பங்குனி உத்திரம் ஸ்பெஷல். ஸோ அங்கேயும் வந்து பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக நான் உள்ளே போனேன், நல்லா அபிஷேகம் பார்த்தேன், நல்லா அலங்காரம் பார்த்தேன், சாமி தீபாவளி எல்லாம் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டேன், எல்லாம் சாப்பிட்டேன். ஆக்சுவலி இதில் ஒரு மொமெண்ட் நடந்துச்சு, அதுவும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த கோயிலோட பூசாரி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி என் கனவுல வந்தார். வந்துட்டு ஏதோ கோயில் கூட இன்னும் முடியலை அப்படின்னு சொன்ன ஞாபகம் மட்டும் இருக்குது. ஸோ கோயில் பூசாரியே வந்திருக்கையில் அவருக்கு பயங்கரமாக எப்போதுமே அந்த பூசாரி வந்து சாமி ஆடுவாங்க. நம்ம கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி போனேன். ஃபுல்லாக அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு சாமி ஆடினாங்க. ஸோ அதில் நான் அவங்ககிட்ட போய் சொன்னேன், நீங்கள் தான் என் கனவில் வந்தீங்க, வந்துட்டு வந்து என்னை கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சு. நீ என்னை வரையில போகையிலலாம் பார்த்துட்டே போகிற, எப்போவுமே நான் உன் கூட தான் இருப்பேன், அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா என் பேர் இசக்கியம்மாள், அவங்களுக்கு இசக்கியம்மன் தான் இன்றைக்கி வந்துச்சு. சொர்லமாட சாமி வந்து வேற ஒருத்தங்க ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இசக்கியம்மாவே நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட். பிரசாதமாக வந்து சாம்பார் சாதம், சக்கரை பொங்கல், பஞ்சாமிர்தம், அப்புறமா ஊறுகாய் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டு வீட்டில் வந்து ஒரு செல்ஃபியை போட்டாச்சு. இப்படி தான் என்னோட பங்குனி உத்திரம் போச்சு.